கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் ஒரு அழகான கிளி வளர்த்து வந்தார். அதற்கு பேசவும் கற்றுக் கொடுத்தார். அந்த கிளி அனைவரையும் வாங்க வாங்க வணக்கம் என்று சொல்லுது. அப்போது அங்கே விஜயம் செய்கிறான் தெனாலிராமன். தெனாலிராமனை பார்த்ததும் அந்த கிளி வாங்க வாங்க வணக்கம் என்று சொன்னது. ஓ, கிளியா, பேசுகிறாயா என்று கேட்டான். அதற்கு அங்கே கிருஷ்ணதேவராயர் சொன்னார், கிளிகள் எப்போதும் நற்பண்பு உள்ளது. அது அனைவரிடத்தும் அன்பாகத்தான் பழகும். ஒருபோதும் தீய எண்ணங்களும் தீய சொற்களும் பேசாது என்று சொன்னான். அதற்கு இந்த தெனாலிராமன் சொன்னான், அரசே, அப்படியல்ல. பறவைகள் சொந்தமாக சிந்திப்பதில்லை. நாம் சொல்லுவதைத்தான் பேசுகிறது. அதற்கு சொந்தமாக சிந்தித்து பேசக்கூடிய அறிவெல்லாம் இல்லை என்று சொல்லுகின்ற போது இல்லை இல்லை என்று விவாதம் பிறக்கிறது. சரி மன்னரே, எனக்கு அவகாசம் கொடுங்கள். 2 மாதம் கழித்து இந்த கிளியை உங்களோடு ஒப்படைக்கிறேன். எப்படி என்று மட்டும் பாருங்கள் என்று சொல்லுகின்றான். சரி, அதற்கு நீ மீறினால் உன்னை சிறையில் அடைத்து விடுவேன், சரியா? இல்லை, சரி என்று அங்கே ஒப்பந்தம் செய்து 2 மாதம் கழித்து அந்த கிளியை கொண்டு வருகிறான். அப்போது அந்த கிளி என்ன சொல்லுகிறது என்றால், அரசர் ஒரு நிதானம் இல்லாதவர், நுண்கோபி என்று அந்த கிளி சொல்லுகிறது. தெனாலிராமா, என்ன இந்த கிளி இப்படி பேசுகிறது? என்னிடம் இருக்கும்போது வாங்க வாங்க வணக்கம் என்று சொல்லுது, உன்னிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறது எனக்கு புரியவில்லையே. தெனாலிராமன் சொன்னான், அதற்கு பசி எடுக்கின்ற போதெல்லாம் நான் தீவனம் கொடுப்பேன். அந்த தீவனத்தை தின்னுகின்ற போது நான் சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்றால், அரசர் ஒரு நிதானம் இல்லாதவர், நுண்கோபி என்று சொல்லி கொடுத்தேன். அந்த கிளியும் தன்னுடைய இறைக்காக அது சொன்னது கிளிப்பிள்ளை என்று சொல்வார்களே, நம் சொல்லியதுதான் கிளிப்பிள்ளை என்று சொன்னார். அதற்கு இந்த கிருஷ்ணதேவராயரும், சரியப்பா, கிளிகள் சொந்தமாக சிந்திக்க முடியாது என்பதை உன்மூலம் அறிந்து கொண்டேன். அதற்கு எனக்கு நல்லறிவிப்பு விட்டால் நன்றி என்று சொன்னார். அதற்கு இந்த தெனாலிராமன் சொன்னான், அரசே, கிளிகள் எல்லாம் சுதந்திரமாக பறக்கக்கூடியது. அது சுதந்திரமாக வாழக்கூடியது. நாம் அதை கூண்டில் அடைத்து வளர்த்து நம் பாவத்தை சேர்க்க வேண்டாம் என்று சொன்னான். அதற்கு கிருஷ்ணதேவராயன் உடன்பட்டு செவிசாய்த்து கூண்டில் இருக்கின்ற கிளியை திறந்து விட்டார். அது சுதந்திரமாக பறந்தது. அதை பார்த்து தெனாலிராமனும் மகிழ்ந்தான், கிருஷ்ணதேவராயனும் மகிழ்ந்தான். நானும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.